மிகு நற்கருணைக்கு எல்லா புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக பாசத்திற்குரிய சகோதரமே, தர்மையான நேரத்திலே வல்லமை தரக்கூடிய வாழ்வு தரக்கூடிய நற்கருணை பிரசன்னத்தில் கூடி வந்திருக்கிறோம். இந்த நிமிடங்களை இறைவனுடைய கரத்திலே முழுமையாக தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். திருப்பாடல் இவ்வாறு சொல்கிறது: ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார், வல்லவராக இருக்கிறார், அவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த ஆண்டவரை நாம் போற்றி புகழ்ந்து நன்றி செலுத்தும் பொழுது இறைவனுடைய வல்லமை தரக்கூடிய பிரசன்னத்திலே நம்மை ஒப்பு கொடுக்க முடியும். நம்முடைய வாழ்க்கை பாதைகளை ஒப்பு கொடுக்க முடியும், நம்முடைய குடும்பங்களை ஒப்பு கொடுக்க முடியும், இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் நாம் பெற முடியும். இந்த அருமையான இந்த தருணத்திலே நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்தை உடலிலும் உள்ளத்திலும் உணர்ந்தவர்களாக இறைவனுக்கு ஏற்ற விதத்திலே வாழவும், இறைவனுக்கு உகந்த விதத்திலே வாழ இதோ இந்த நேரத்திலே துதி கன மகிமைகளை நாம் ஏறெடுக்கப் போகின்றோம். மகிழ்ச்சியோடு உற்சாகத்தோடு நமக்கு முன்பாக இருக்கக்கூடிய நற்கருணை ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பா ನಿನಗೆ ಆರಾಧನೆ, ಆದಿವಾರ ಜನದೋಗೆ ಆರಾಧನೆ. ಮರಿಯಾರೆ ನಾ ನಿನ್ನ ಮರಿಯಾರೆ சுவாமி, நீ மாடித கபவ நான் மரியாரே. அப்பா, நீங்கள் செய்த நன்மைகளை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். அப்பா, நினக்கு ஆராதனை. அப்பா, உமக்கு ஆராதனை. துதியேகி துதியேகி நான் வர்றேன். துதியேகி என்னுடைய வாழ்க்கை பாதையை ஒப்புக் கொடுக்கிறேன் என்ற அருமையான படுக பாடலை பாடி துதி கன மகிமை ஏறெடுத்து உற்சாகமாக இறைவனுடைய பிரசன்னத்தில் ஒப்புக் கொடுப்பவா. ಅಪ್ಪ ನಿನಗೆ ಆರಾಧನೆ, ಆದಿವಾರ ದಿನದು ಆರಾಧನೆ. ಅಪ್ಪ ನಿನಗೆ ಆರಾಧನೆ, ಆದಿವಾರ ದಿನದು ಆರಾಧನೆ. ಆರಾಧನೆ ಅಪ್ಪ ಆರಾಧನೆ, ಆದಿವಾರ ದಿನದು ಆರಾಧನೆ. ಆರಾಧನೆ ಅಪ್ಪ ಆರಾಧನೆ, ಆದಿವಾರ ದಿನದು ಆರಾಧನೆ. ನಿನ್ನ ಕೂಡ ಇಪ್ಪಡೆಗ ಎನಗ ಎಲ್ಲವೂ ಸಿಕ್ಕಿದೆಗ. ನಿನ್ನ ಕೂಡ ಇಪ್ಪಡೆಗ ಎನಗ ಎಲ್ಲವೂ ಸಿಕ್ಕಿದೆಗ. ನಿನ್ನ ಕೂಡ ನಡಬನೆಗ, ನಿನ್ನ ಕೂಡ ನಡಬನೆಗ. ಎನಗ ಒಳ್ಳೆತೆಲ್ಲ ಸೇದು ಬಂದೆಗ. ಎನಗ ಒಳ್ಳೆತೆಲ್ಲ ಸೇದು ಬಂದೆಗ. ಮರೆಯಾರೆ ನಾ ನಿನ್ನ ಮರೆಯಾರೆ, ಸೋಮಿ ನೀ ಮಾಡಿದ ಗವವ ಮರೆಯಾರೆ. ಮರೆಯಾರೆ ನಾ ನಿನ್ನ ಮರೆಯಾರೆ,
ನಾನಿನ್ನ ಮುಟ್ಟ ದೂರ ಓಡೆಯು ನೀ ಎಂದಾವ ಬಿಡುವುದಿಲ್ಲೇ ನಾನಿನ್ನವ ಮರದೋಲೆಯೋ ನೀ ಎಂದವ ಮರಬದಿಲ್ಲೇ ನಾನಿನ್ನವ ಮರದೋಲೆಯು ನೀ ಎಂದಾವ ಮರಬದಿಲ್ಲೇ ತುದಿಯೇಗೆ ಆಹಾ ತುದಿಯೇಗೆ ಓಹೋ ತುದಿಯೇಗೆ ದುಃಖವ ಮರದನೆ ಕದಯಾಡಿ ಕದಯಾಡಿ ಕವಲಯ ಮರದನೆ ತುದಿಯೇಗಿ ದುಃಖವ ಮರದನೆ ಕದಯಾಡಿ ಕದಯಾಡಿ ಕವಲಯ ಮರದನೆ ಎನ್ನ ಕವಲಯ ಮರದನೆ ಯೇಸುಮ್ಮ ಹೆಸರೆಯಿಲ ಬಾಡುಭೂಮಿ ಎಲ್ಲವೂ ಅಂಜಿಂದಿದ್ದೇಗ ಏಸಪ್ಪ ಒಳಗವೆ ಬೇಡಾದ ನಿನ್ನ ಸರೆ ನಾ ಬಂದೆ ಮಹಿಮೆಯದ ಯೇಸಪ್ಪ ಎನ್ನ ಕೈ ಹಿಡಿದು ಎನ್ನ ನಡೆಸಿ ಬಂದ ಎನ್ನ ಯೇಸು ರಾಜ ರಾಜಾದಿ ರಾಜನರ ಎನ್ನ ಯೇಸು ರಾಜ ಮಹಿಮೆಯ ರಾಜನಾಗಿ ಇಲ್ಲಿ ಬಪ್ಪ ರಾಜ ದೇವರು ತನ್ನನ ದೇವರು ಎತ್ತಿನ ದೇವರುಗ ಸ್ತೋತಿರ ದೇವರುಗ ಸ್ತೋತಿರ ದೇವರು ಕನ್ನಡ ದೇವರು ಎತ್ತಿನ ದೇವರು ಗಸ್ತೋತಿರ ನಂಗ ದೇವರು ಗಸ್ತೋತಿರ ಮಕ್ಕಳೆಯು ಸ್ತೋತಿರ ಅಪ್ಪ ಇಲ್ಲದ ಓಲೆಯು ಸ್ತೋತಿರ ಅಟ್ಟಲೆಯು ಸ್ತೋತಿರ ಅಪ್ಪ ಇಲ್ಲದೆ ಓಡೆಯು ಸ್ತೋತಿರ ಅಪ್ಪ ಇಲ್ಲದ ಓಲೆಯು ಸ್ತೋತಿರ ಅಪ್ಪ ಇಲ್ಲದೆ ಓಡೆಯು ಸ್ತೋತಿರ ರಾಜ ನೀ ಬಂದರ ಎಂದು ನಾ ಮನೆಯು ಕಾತುಣಿದೆ ಯೇಸು ರಾಜ ನೀ ಬಂದರೆ ಎಂದು ನಾಣದ ಮಾತುಳಿದೆ ಯೇಸು ರಾಜ ನೀ ಬಂದರ ಎಂದು ನಾ ಅರಮನೆಯು ಕಾತುಣಿದೆ ಯೇಸು ರಾಜ ನೀ ಬಂದರೆ ಎಂದು ನಾಣದ ಮಾತುಳಿದೆ ನಾ ಆನಂದದ ಕಾತುಣಿದೆ ಬಾಣದ ಬಂದರ ಎಂದು ನಾ ಬಾಣ ನೋಡಿ ಕಾತುಣಿದೆ ಆನಂದ ಬಂದರೆ ಎಂದು ನಾ ಬಾಣ ನೋಡಿ ಕಾತುಳಿದೆ ನೀ ಮಂಜುಳ ನಡುವೆ ಬಂದರ ಎಂದು ಮನೆ ಮಗವ ಕೂಡ ಕಾತುಣಿದೆ ಈ ಮಣ್ಣಿನ ನಡುವೆ ಬಂದರೆ ಎಂದು ಮನ ಮಗವ ಕೂಡ ಕಾತುಳಿದೆ ಸೋಮಿಯ ಜನ ಇರುವುದು ಸೋಮಿಸರ ಬಪ್ಪ ಕಲ ಕಂಬೆ ಕಂಡಿದು ಎಲ್ಲ ಸವೆಗಾಯಪ್ಪ ಕಲ ಸೋಮಿಯ ಜನ ಇರುಳು ಸೋಮಿ ಸಾರಬಪ್ಪ ಕಲ ಕಂಬೆ ಕಡಿದು ಎಲ್ಲ ಸವೆಗಾಯಪ್ಪ ಕಲ ಒಳ್ಳೆಯ ಕಾಲ ಬಂದಾರ ಒಪ್ಪಿಗ ಕೊಂಡಾಡುವೋ ಒಳ್ಳೆಯ ಕಾಲ ಬಂದರ ಒಪ್ಪಿಗ ಕೊಂಡಾಡುವ ಬೆಟ್ಟದ ಜನವೇ ಬಾರುವೆ ಕೊಂಡಾಡಿ ದೇವರ ಮೆಚ್ಚುವೆ ದೇವರ ಮಕ್ಕಳೇ ಕೂಡಿವಿ ಆನಂದದೋಗೆ ಆಡಿವಿ ಲಾಲಲಲೇ ಲಾಲಲಲೇ ಲಾಲಲೇ ಲಾಲಲಲೇ ಲೀಲಲಿಲೋ 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 ಲಾಲಲಲೇ 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 ಲೀಲಲಿಲೋ
ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. அப்படியே துதிப்போமா. நம்முடைய பிரசனத்தில் ஆண்டவருடைய வல்லமை தரக்கூடிய பிரசனத்தில் நம்மே ஒப்பு கொடுப்போம். நம்முடைய குடும்பங்களை ஒப்பு கொடுப்போம். பாவக்கு நன்றி. இந்த வேலைக்காக, இந்த நேரத்திற்காக நன்றி ஆண்டவரே. மாதா டிவி வழியாக இந்த ஆராதனைகளை பங்கெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மகனையும் ஒப்புக் கொடுக்கிறோம், ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம் என்று சொல்லி செபிப்போம். வாய்களை திறந்து நன்றி 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 உரக்க சத்தமாக கூட நன்றி 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 நன்றி. குழந்தைகள், இளையோர்கள், பெரியவர்கள் எல்லாருமே வகைகளை திறந்து அந்த ஆண்டவரை துதிப்போம். நற்கருடைய ஆண்டவரை துதிப்போம். பாமக்கு நன்றி, துதிக்கான மகிமையை ஏறெடுக்கிறோம் தகப்பனே. நன்றி ஆண்டவரே, மை போற்றுகிறோம் ஆண்டவரே, புகழுகிறோம் ஆண்டவரே. உடைய வல்லமை தரக்கூடிய பிரசனத்திற்காக இந்த நேரத்தில் ஆண்டவரே துதிக்கான மகிமைகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கை பாதைகளை, எங்களுடைய குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. இந்த ஆராதனையில் பங்கெடுத்து கவலையோடு கண்ணீரோடு ஜெபிக்கக்கூடிய ஏதோ அந்த மகனை உற்று பாரும், அந்த மகனை உற்று பாரும் தகப்பனே. இதோ அந்த குடும்பத்தை உற்று பாரும் ஆண்டவரே. துன்பத்தோடு வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் ஆண்டவரே, துயரத்தோடு வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் ஆண்டவரே, உடைய பிரசனத்தை தாழ்த்து ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆற்றல் படுத்தும் ஆண்டவரே, பலப்படுத்தும் ஆண்டவரே. தருமையான நேரத்திலே ஆண்டவரே உடைய வல்லமை தரக்கூடிய பிரசனம் எங்களுக்கு மத்தியிலே கடந்து வரட்டும் ஆண்டவரே. தூயாவினுடைய அபிஷேகத்தினால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. தூயாவினுடைய வல்லமையால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. உடைய தெய்வீக கரம் ஆண்டவரே எங்களை பாதுகாக்கட்டும் ஆண்டவரே. இதோ இந்த ஆராதனையில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஒவ்வொரு குடும்பத்தையும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்பா, நீங்க ஆசீர்வதிக்கிறனா யாருப்பா ஆசீர்வதிப்பாங்க? நீங்க கொடுக்கிறனா யாருப்பா எங்களுக்கு கொடுப்பாங்க? உடைய அருள் படைகளை, ஆசீர்வாதங்களை ஆண்டவரே இந்த நற்கருணை ஆராதன்படியாக எங்கள் மீது படைந்திருடும் ஆண்டவரே. துதி கன மகிமையை ஏறெடுக்கிறோம் தகப்பனே. வல்லமை 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 அவையினுடைய வல்லமை நமக்கு மத்தியிலே கடந்து வருகிறது. கண்களை மூடியவராய், அந்த பிரசனத்தை உணர்ந்தவர்களாய் இதோ ஆண்டவருடைய கரத்தை உன்னை ஒப்புக்கொடு, உன்னுடைய குடும்பத்தை ஒப்புக்கொடு, உன்னுடைய வாழ்க்கை பாதைகளை ஒப்புக்கொடு, உன்னுடைய பிள்ளைகளை ஒப்புக்கொடு, உன்னுடைய உறவுகளை ஒப்புக்கொடு. ஆண்டவர் உனக்கு அருகே நின்று கொண்டிருக்கிறார், உனக்கு அருகே நின்று கொண்டிருக்கிறார். இதோ கதவை தட்டி கொண்டிருக்கிறார். மகனே மகனே என்று கூப்பிடுகிறார், மகனே மகனே என்று கூப்பிடுகிறார். அவருடைய கூக்கரலுக்கு செவிசாய்ப்பாயா? அவருடைய கூக்கரலுக்கு செவிசாய்ப்பாரா? ஆண்டவர் உன்னுடைய பிரசனத்தில் நிற்கிறார். அவருடைய பிரசனத்திலே உன்னையே தாழ்த்தி ஒப்பு கொடுப்பாயா? கவலை, கண்ணி, துக்கம், வேதனை, கஷ்டம், போராட்டம், சவால்கள் எல்லாவற்றையும் அப்பா உம்மை நம்பி வந்திருக்கிறேன், உம்மை நம்பி வந்திருக்கிறேன். எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. சிலுவை பாடுகளை ஏற்ற தெய்வமே, எனக்காக சிலுவையை சுமந்த தெய்வமே, இதோ சிலுவையிலே ரத்தம் சிந்தினரே தகப்பனே. அப்பா, அது எனக்காக, என்னுடைய பாவத்திற்காக, என்னுடைய வாழ்க்கைக்காக, என்னுடைய குடும்பத்திற்காக என்பதை இந்த நாளிலே உணர்ந்து இதோ உம்முடைய கரத்திலே என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன், என்னுடைய உறவுகளை ஒப்புக் கொடுக்கிறேன், இந்த அகில உலகத்திற்குரிய அனைவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன். குறிப்பாக இந்த நேரத்தில், இந்த நிமிடத்தில் சொல்ல முடியாத வேதனைகள், வருத்தங்கள், உடலளவிலே உள்ளத்தளவிலே இருக்கக்கூடிய எல்லா விதமான நிலைகளோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளையும் அவருடைய குடும்பங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதியும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இந்த நிமிடங்களிலே எங்களை வழி நடத்துவீராக. இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். திருப்பாடல் 95:7 இவ்வாறு சொல்கிறது. திருப்பாடல் 95:7, இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். இன்று நாம் இறைவனுடைய கூக்குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலமாக இருக்கும். அவருடைய குரலுக்கு செவி கொடுக்க ஒரு சிறிய இறை வார்த்தைக்கு நாம் கடந்து செல்வோமா? ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவார்த்தைகள் 35 முதல் 41 முடிய. அதிகாரம் 4, இறைவார்த்தைகள் 35 முதல் 41 முடிய. அன்றொரு நாள் மாலை நேரம் இயேசு சீடர்களை நோக்கி, அக்கரைக்கு செல்வோம் வாருங்கள் என்றார். அவர்கள் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிட்டு படகில் இருந்தவாறே அவரை கூட்டிச் சென்றார்கள். வேறு படகுகளும் அவருடன் சென்றன. அப்போது ஒரு பெரும் புயல் அடித்தது. அலைகள் படகின் மேல் தொடர்ந்து மோத அது தண்ணீரால் நிரம்பிக் கொண்டிருந்தது. அவரோ படகின் பிற்பகுதியில் தலையணை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார். அவர்கள், போதகரே, சாகப் போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். அவர் விழித்தெழுந்து காற்றை கடிந்து கொண்டார். கடலை நோக்கி, இறையாதே,
அமைதியாயிரு என்றார். காற்று அடங்கியது, மிகுந்த அமைதி உண்டாயிற்று. பின் அவர் அவர்களை நோக்கி, ஏன் அஞ்சுகிறீர்கள்? உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா என்று கேட்டார். அவர்கள் பேரச்சம் கொண்டு, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் யாரோ என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். Praise the Lord. 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 இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, நல்லவரே நன்றி, நல்லவரே நன்றி, வல்லவரே நன்றி, வல்லவரே நன்றி, போதுமானவரே நன்றி. போதுமானவரே நன்றி. Thank you Jesus. 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 மார்க் நற்செய்தி அதிகாரம் 4 இறைவார்த்தை 40. மார்க் நற்செய்தி 4 அதிகாரம் 40 இறைவார்த்தை. பின் அவர் அவர்களை நோக்கி, ஏன் அஞ்சுகிறீர்கள்? உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா என்று கேட்டார். பாசத்திற்குரிய சகோதரரே, நற்கருணை ஆண்டவர் என்று நம் ஒவ்வொருவரையும் பார்த்து இந்த கேள்வியை கேட்கின்றார். பெயர் சொல்லி, மகனே மகளே, ஏன் இன்னும் அஞ்சுகிறீர்கள்? இன்னும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நான் உங்களோடு இருக்கிறேன், உலகம் முடியும் வரை நான் உங்களோடு இருப்பேன், உன்னை என்னுடைய தோள்களில் சுமந்திருக்கிறேன், கரம் பிடித்து வழி நடத்துவேன் என்று வார்த்தையில் மட்டும் சொல்லவில்லை, மாறாக வாழ்க்கையிலும் வாழ்ந்து காட்டிக் கொண்டிருக்கின்றேனே. இன்னும் நம்பிக்கை வரவில்லையா? துன்பம் வருது ஃபாதர், துயரம் வருது ஃபாதர், வேதனை வருகிறது, சொல்ல முடியாத உடல் நோய்கள், சொல்ல முடியாத விவரிக்க முடியாத உள்ளத்தினுடைய பிரச்சனைகள், ஏன் எனக்கு மட்டும் இப்படி, ஏன் என்னுடைய குடும்பத்திற்கு மட்டும் இப்படி என்று சொல்லி பல வேளைகளிலே நம்முடைய வாழ்க்கை பாதை எவ்வாறு இருக்கிறது? இறை வார்த்தை சொல்வது போல இருக்கிறது. மார்க் 4 அதிகாரம் 37 வார்த்தை. அப்பொழுது ஒரு பெரும் புயல் அடித்தது, அலைகள் படகின் மேல் தொடர்ந்து மோத அது தண்ணீரால் நிரம்பி கொண்டு இருந்தது. அன்புக்குரியவர்களே, பலருடைய தனிப்பட்ட வாழ்க்கைகள் இவ்வாறு இருக்கின்றன. இந்த படகை போல அலை கடிக்கப்பட்டு தண்ணீரால் மூழ்கடிக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றன. காரணம் என்ன? என்னுடைய ஆண்டவர், என்னை அழைத்தவர், என்னை வழி நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர் என்னை பலப்படுத்துவார் என்ற அந்த கடுகளவு நம்பிக்கையிலே பல நேரத்திலே நீங்களும் நானும் என்ன செய்து விடுகின்றோம்? தளர்ச்சி அடைந்து விடுகின்றோம். ஒரு சிறிய துன்பம், ஒரு சிறிய வேதனைகள், ஒரு சவால்கள் குடும்ப அளவிலே தனிப்பட்ட வாழ்க்கையிலே வரும்பொழுது அன்புக்குரியவர்களே நாம் துவண்டு போய்விடுகின்றோம். அந்த ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி, மகனே மகளே, உனக்காக நான் சிலுவை சாவையே ஏற்றுக்கொண்டேனே, சிலுவை சாவையை ஏற்றுக்கொண்டேனே என்று. அந்த சாவை சிலுவையிலே இறைவன் ஏற்றுக்கொண்டாரே, யாருக்காக? எனக்காக, என்னுடைய பாவத்திற்காக என்று நாம் இந்த காலகட்டத்திலே மனமாற்றம் பெற்று என்னுடைய வாழ்க்கையை கடவுளிடத்திலே ஒப்பு கொடுத்து அன்புக்குரியவர்களே அசைக்க முடியாத நம்பிக்கையை நாம் ஏற்படுத்தும் பொழுது நம்முடைய வாழ்க்கை பாதை எவ்வாறு இருக்கும்? என்னோடு என்னுடைய படகிலே பயணிக்க கூடியவர் யார்? என்னுடைய இயேசு கிறிஸ்து. என்னை அழைத்தவர், என்னை வழி நடத்தக்கூடியவர், என்னை பலப்படுத்தக்கூடியவர், எது வந்தாலும் சரி, என்ன நேர்ந்தாலும் சரி, என்னோடு இருக்கக்கூடியவர் என்னுடைய ஆண்டவர் என்று உங்களால் என்னால் சொல்ல முடியும், பறைசாற்ற முடியும் அன்புக்குரிய சகோதரவே. ஆனால் பல நேரத்திலே நாம் அன்று சீடர்களை போல நாம் என்ன சொல்கின்றோம்? சீடர்கள் அன்று அந்த படகு தண்ணீரால் தத்தடிக்கும் பொழுது சீடர்கள் பயந்தார்கள், அவருடைய நம்பிக்கை போனது. அவர்கள் என்ன சொல்கின்றார்கள்? 38 வார்த்தை. அவரோ படகின் பிற்பகுதியில் தலையணை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார். படகின் பிற்பகுதியில் தலையணை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார். அவர்கள் போதகரே சாக போகிறோம்
போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். சீடர்கள் நினைத்து பாருங்கள், எத்தனையோ அற்புதங்கள் அதிசயங்களை பார்த்திருக்கிறார்கள். இறைமகன் யார் என்று அவர்களுக்கு தெரியும். இறைவனுடைய அந்த பிரசன்னத்தை வாழ்ந்தவர்கள். ஆனால் சாதாரண ஒரு தண்ணீர் அந்த படகை மூழ்கடிக்கும் பொழுது அவளுடைய வார்த்தைகளை பாருங்கள். அவர் தலையணை வைத்து தூங்கிக் கொண்டிருக்கிறார். அப்படி அவர் சொல்கின்றார், போதகரே நாங்கள் சாக போகிறோமே. பல நேரத்திலே இந்த வார்த்தைகள் தான் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறது. அன்புக்கருடைய ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை முடிந்து போய்விட்டது, என்னுடைய குடும்பத்தினுடைய நிலைகள் எல்லாம் முடிந்து விட்டன, எனக்கென்று யார் இருக்கின்றார்கள், எல்லாம் முடிச்சு நான் சாக போகிறேனே, உமக்கு கவலை இல்லையா என்று. நம்மை படைத்தவர் அவர், நம்மை அழைத்தவர் அவர், கரம் பிடித்து நம்முடைய பாதையிலே நம்மோடு பயணித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தெய்வம் அன்புக்குரிய சகோதரவே நமக்கு வாழ்வு தரக்கூடியவராக இருக்கிறார், நம்மை மன்னிக்க கூடியவராக இருக்கிறார், நமக்கு நம் மீது பேரிரக்கத்தை பொழியக்கூடியவராக, நம் மீது பேர் அன்பை பொழியக்கூடிய தெய்வமாக இருக்கின்றார். அன்புக்கருவிடே நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த அருமையான நாட்களிலே அவருடைய கரத்திலே முழுமையாக டோட்டல் சரண்டர் என்று சொல்வார்கள். முழுமையாக என்னை அர்ப்பணிக்கும் பொழுது மாற்றம் எப்பொழுது வரும்? என்னிடத்தில் மட்டுமல்ல, மாறாக இறைவனுடைய அருள் துணையோடு அந்த மாற்றத்தை நான் கொண்டு வந்து, வருடங்கள் போய்கொண்டிருக்கின்றன, காலங்கள் போய்கொண்டிருக்கின்றன, நேற்று இருப்பவர்கள் இன்று இல்லை, இன்று இருப்பவர்கள் நாளை இருப்பார்களா? நமக்கு தெரியாது. அன்புக்கருடைய கடவுள் ஒவ்வொரு நாளை நமக்கு ஒரு வாய்ப்பாக தந்து கொண்டிருக்கிறார். எதற்காக? அவருடைய மகனாக, அவருடைய மகளாக நாம் ஒவ்வொருவரும் மனம் மாற வேண்டும் என்பதற்காக. அன்புக்கருடைய அந்த மாற்றத்தை இந்த நாட்களிலே நாம் உருவாக்கும் பொழுது கண்டிப்பாக இயேசு பட்ட அந்த சிலுவை பாடுகளும், அவர் பட்ட அந்த துன்பங்களும், அந்த வேதனைகளும் யாருக்காக? எனக்காக. எந்த நொடி பொழுதிலே நான் அதை உணர்கின்றேனோ கண்டிப்பாக இறைவனுக்கு ஏற்ற விதத்திலே நம்முடைய வாழ்க்கை பாதையை நாம் அமைத்து கொள்ள முடியும். அப்பொழுது நாம் சொல்லலாம், ஆண்டவரே உன் மீது அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். அந்த வாழ்க்கை பயணத்திலே, படகிலே, என்னுடைய வாழ்க்கை என்ற அந்த படகிலே போய்கொண்டிருக்கிறேன். அது தண்ணியாக இருக்கலாம், புயலாக இருக்கலாம், ஏன் அது ஒரு பெரிய சுனாமியாக கூட இருக்கலாம். அதை கண்டு நான் பயப்பட மாட்டேன். ஏனெனில் என்னுடைய வாழ்க்கை படகிலே என்னோடு பயணிக்கக்கூடியது யார்? நான் மட்டுமல்ல, என்னோடு என்னுடைய ஆண்டவரும் பயணிக்கின்றார் என்ற அந்த ஒரு புது தெம்பு, அந்த ஒரு புதிய ஆற்றல், அந்த புதிய பலம் நமக்கு வரும். அன்புக்குரிய சகோதரவே, அது ஒரு 3 மாடி கட்டிடம். அந்த 3வது மாடி கட்டிடத்திலே ஒரு அப்பா, அம்மா, ஒரு குழந்தை வசித்து வருகின்றார்கள். அந்த சின்ன குழந்தை ரொம்ப குட்டி, ரொம்ப சேட்டை செய்யக்கூடியவன். ஆகவே அன்று மாலை அந்த சின்ன குழந்தைய அவங்க வீட்டில் வச்சு பூட்டிட்டு இந்த அப்பா அம்மா ஷாப்பிங் போய் விடுகின்றார்கள். அன்புக்குரிய சகோதரவே, அவ்வாறு சென்று விட்டு திரும்பி வருகின்றார்கள். கொஞ்சம் நேரம் கழித்து வருகின்றார்கள். அப்பொழுது அந்த அப்பார்ட்மெண்ட்டை சுற்றி நிறைய பேர் நின்று கொண்டிருக்கின்றார்கள். அந்த அப்பார்ட்மெண்ட்டிலேருந்து புகை வந்து கொண்டு இருக்கின்றது. அப்பொழுதுதான் தெரிகிறது, தங்களுடைய அப்பார்ட்மெண்ட் முழுவதுமே தீ பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றது என்று. அன்புக்கருவிலே, அப்பொழுது அந்த அப்பாவும் அம்மாவும் உடனே ஓடி செல்கின்றார்கள். ஐயோ, எங்களுடைய குழந்தை உள்ளார வச்சு நாங்கள் பூட்டிட்டோம் என்று சொல்லி அந்த அப்பா தன்னுடைய ஒரே மகனை எப்படியாவது காப்பாற்றி விட வேண்டும் என்று சொல்லி அந்த வீட்டிற்குள் செல்ல முயற்சி எடுக்கின்றார். ஆனால் அங்கே இருப்பவர்கள் எல்லாம் சொல்கிறாங்க, தீயோ அதிகமாக இருக்குது, அதிகமாக பரவிடுச்சு, நீங்கள் உள்ளே போக முடியாது, போக வேண்டாம் என்று சொல்லி தான் பெற்றெடுத்த ஒரே ஒரு மகன் அந்த வீட்டிற்குள்ளே தீக்குள்ளே மாட்டிக்கொண்டிருக்கின்றான். இங்கோ அப்பாவும் அம்மாவும் தன்னுடைய மகனை காப்பாற்ற முடியாத ஒரு இயலாமையில் நின்று கொண்டிருக்கிறார்களே, அவருடைய உள்ளம் எப்படி இருந்திருக்கும்? அந்த அப்பாவுடைய உள்ளம் துடிக்குது, ஐயோ என் மகனை எப்படியாவது காப்பாற்றி விட வேண்டுமே என்று. அந்த நேரத்திலே அந்த சிறுவன், அவருடைய மகன் என்ன பண்ணுகிறான்? அந்த 3வது மாடியிலிருந்து மேலே மொட்டை மாடிக்கு அவர் எப்படியோ வேறு வழியாக சென்று விடுகின்றார். அந்த மேலே மொட்டை மாடியில் நின்று அப்பாவை பார்க்குறான். அப்பாவை பார்த்து, அப்பா என்னை காப்பாற்றுங்கப்பா என்று அங்கிருந்து அவன் கூக்குரலிட, அப்பா இங்கே நின்று என்ன செய்வது, எப்படி தன்னுடைய ஒரே மகனை காப்பாற்றுவது தெரியவில்லை. அன்புக்கருடைய அப்பா அந்த நேரத்தில் ஒரு வார்த்தை சொல்கின்றார், மகனே அப்பா இருக்கண்டா, நீ என்ன செய், மேலிருந்து கீழே குதிச்சிடு அப்படின்னு சொல்கின்றார். இவர் உடனே அந்த மகன் சொல்கின்றார், சின்ன பையன், அப்பா
இந்த எங்கேயோ புகை மூட்டமாக இருக்குது, நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்குது, நீங்கள் உங்களுடைய சத்தம் மட்டும்தான், கூக்குரல் மட்டும்தான் எனக்கு கேட்குது, ஆனால் நீங்கள் எங்கே நின்று கொண்டு இருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியலே, பார்க்க முடியல அப்படின்னு சொல்கிறான். திரும்ப அப்பா சொல்றாரு தைரியத்தோட, அப்பா இருக்கேன்டா, நீ குதி, நான் உன்னை எப்படியாவது பிடிச்சுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு முடிகின்றது. அதோடு அந்த மகனும் குதிக்கின்றான். அப்பாவும் அவன் குதிக்கின்ற இடத்திற்கு ஓடி சென்று அவனை தாங்கி உயிரை காப்பாற்றி கொண்டு வந்து விடுகின்றார். அன்புக்குரியவர்களே, அதற்கு பிறகாக இருக்கக்கூடிய நிகழ்வுகள் ஒரு சிலர் கேட்குறாங்க, அந்த பையன் சின்ன பையன்கிட்ட போய் 3 மாடி, அப்பொழுது அங்கிருந்து உன்னால் எப்படி குதிக்க தைரியம் வந்துச்சு? உங்கள் அப்பா தான் நின்றுருந்தாரு, பரவாயில்ல, எப்படி உனக்கு தைரியம் வந்துச்சு, எப்படி நீ குதிச்ச அப்படின்னு கேட்கும்போது அந்த சிறுவன் சொன்னதாக அந்த நிகழ்வினுடைய இறுதியில் சொல்லப்பட்ட இருந்த வரிகள் உண்மையாகவே ஆழமான அர்த்தமுள்ள வரிகள். அன்புக்குரியவருடைய அந்த சிறுவன் சொன்னானா, அவருடைய பார்த்து, நான் எங்கள் அப்பாவை பார்க்க முடியல, ஆனால் எங்கள் அப்பா என்ன பார்த்தாரு, நான் உயிர் பிழைத்து கொண்டேன். நான் அப்பாவை பார்க்க முடியல, ஏன்னா அங்கு தீ புகையா இருந்துச்சு, ஆனா அப்பா அங்கிருந்து என்ன பார்த்துட்டாரு, நான் உயிர் பிழைத்து கொண்டேன் என்று. இன்று அதே வார்த்தைகளை நம்முடைய ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? அன்புக்குரியவர்களே, அப்பா நான் உங்களை பார்க்க முடியல, ஏனெனில் என்னுடைய வாழ்க்கையினுடைய நிலைப்பாடுகள், இந்த மாய கவர்ச்சிகளே, என்னுடைய வாழ்க்கையினுடைய பாவத்திலே, துன்பத்திலே, துயரத்திலே, பலவீனத்திலே நான் எங்கு நின்று கொண்டிருக்கிறேன், தொலைவிலே சென்று விட்டேன், தூரமாக போய்விட்டேன். அப்பா நான் உங்களை பார்க்க முடியல, என்னுடைய பார்வை மறைக்கப்பட்டிருக்கிறது, இந்த உலகத்தினுடைய நிலைகளால் மறைக்கப்பட்டிருக்கிறது. நீங்க என்ன பாருங்க, நான் உயிர் பிழைத்துக் கொள்வேன். என்னுடைய வாழ்க்கை என்ற படகு தத்தளித்துக் கொண்டிருக்கிறது, நீங்க பார்த்தீங்கன்னாக்கா நான் என்ன செய்வேன், பிழைத்துக் கொள்வேன் என்று அந்த அப்பாவை பார்த்து இன்னைக்கு நாம் ஜெபிப்போம். அப்பொழுது அந்த ஆண்டவருடைய ஒரு பார்வை நம் மீது பட்டது என்றால், நம்முடைய வாழ்க்கை பாதையின் மீது, நம்முடைய குடும்பத்தின் மீது பட்டது என்றால், அன்புக்குரியவர்களே, அவர் பார்த்து விட்டார் என்றால் அது ஆசீர்வாதம். அவர் பார்த்து விட்டார் என்றால் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா நலன்களையும், எல்லா ஆற்றலையும், எல்லா பலத்தையும் அவர் நமக்கு தருவார். அப்பொழுது நமக்கு என்ன பிறகும், என்னுடைய ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார். துன்பத்தை ஏற்றவர், சிலுவை மரணத்தை ஏற்றவர், எனக்காக கல்வாரியிலே தன் 2 கரம் விரித்து பாடுபட்டவர் என்னோடு பயணிக்கின்றார். ஆகவே எதற்கும் நான் அஞ்ச மாட்டேன். அஞ்சாதே, கலங்காதே, நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த நாட்களுடைய ஆண்டவருடைய அந்த அன்பு பிரசன்னத்தில் இருக்கிறோம். நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த அப்பா நம்மை நோக்கி பார்க்கணும்னா நீங்களும் நானும் இன்னைக்கு என்ன செய்ய வேண்டும்? அன்புக்குரிய சகோதரவே, அந்த தாய்க்கு ஒரே மகன், அந்த மகனை இராணுவத்திற்கு அவள் அனுப்பி விடுகின்றார். ஏறக்குறைய 30 ஆண்டுகள் லீவே இல்லாமல் அந்த மகன் இந்த இராணுவத்திலே வேலை செய்து கொண்டிருக்கின்றார். ஒரு நாள் கடிதம் வருகிறது, அம்மா இப்பொழுது இந்த வருடம் எனக்கு லீவு கிடைக்கிறது, நான் வீட்டுக்கு வருகிறேன் என்று. அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம், லீவு கிடைச்சி தன்னுடைய ஒரே மகன் வருகின்றானே, பரவாயில்ல என்று சொல்லி எல்லா தயாரிப்புகளையும் அந்த தாய் மேற்கொண்டு இருக்கின்றார். ஆனால் வரக்கூடிய நாள் வருகிறது, அதற்கு ஒரு நாளைக்கு முன்பாக ஒரு ஃபோன் கால் வருகிறது. அந்த ஃபோன் காலிலே சொல்லப்பட்ட ஒரு அதிர்ச்சியான தகவல் இந்த தாய்க்கு, அம்மா உங்களுடைய மகன் சமீபத்தில் நடந்த அந்த போரிலே அவர் இறந்து விட்டார் என்று சொல்லப்படுகிறது. மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக இந்த தாய்க்கு அமைகிறது. தன்னுடைய மகன் உயிரோடு விடுமுறைக்காக வரப்போகின்றார் என்று ஆர்வத்தோடு காத்திருந்தார்கள். ஆனால் தன்னுடைய மகனுடைய உடல் சவமாக வரப்போகிறது, பிணமாக வரப்போகிறது. இதை ஏற்றுக்கொள்ள முடியுமா இந்த தாய்க்கு? அன்புக்குரியவர்களே, இந்த தாய் கதறுகின்றார், வேதனைப்படுகின்றார், துக்கத்தோடு கடவுளை நோக்கி கேட்கின்றார், ஆண்டவரே ஏன் எனக்கு இந்த ஒரு நிலை, ஏன் இப்படி ஒரு நிலைமையை கொடுத்து விட்டு என்னுடைய மகனை உயிரோடு பார்க்க வேண்டும் என்று நினைத்தேனே, உயிரற்ற ஒரு உடலாக கொடுக்கின்ற ஐயா என்று சொல்லி அவர் கதறுகின்றார். அப்பொழுது சொல்லப்படுகிறது, ஒரு வானதூதர் அவரிடம் வந்து பேசினாராம், கடவுள் உன்னை தேற்றுகிறார், உன்னை பலப்படுத்துகிறார் என்று. அப்பொழுது அந்த தாய் கேட்டாங்கன்னா, எனக்கு ஒரு ஆசை, என் மகனை நான் பார்க்கணும். எப்படின்னா, ஒரு 5 நிமிடங்கள்
உயிரோடு என்னுடைய மகனை பார்க்க வேண்டும், அந்த ஒரு ஆசையை நிறைவேற்றுவீங்களா என்று அந்த வானதூதர் சொல்கிறாராம். சரி என்று 5 நிமிடம் உங்கள் மகனை உயிரோடு தரோம். ஆனால் ஒரு கண்டிஷன், உங்கள் மகனை எப்படி வேண்டும்? நீங்கள் பெற்றெடுத்த குழந்தையாக உங்களுடைய மடியில் போட்டு தாளாட்டக்கூடிய அந்த சின்ன குழந்தையாக வேண்டுமா, அல்லது பள்ளிக்கு அனுப்பி வைத்தீங்களே பேகெல்லாம் மாட்டி மகனே ஸ்கூலுக்கு போயிட்டு வான்னு அனுப்பி வச்சு அவனுடைய அழகை ரசித்தீங்களே அந்த மகனை போல வேண்டுமா, அல்லது இராணுவத்துக்கு சென்று மகனே நாட்டை காப்பாற்றி வா என்று சொல்லி இராணுவ அந்த உடை அணிவித்து அனுப்பி வச்சிங்களே அப்படி வேணுமா, எப்படி உங்கள் மகன் வேணும் அப்படின்னு கேட்கும் பொழுது இந்த தாய் ஒரு நிமிடம் கண்ணீரோடு அந்த வானதூதரை பார்த்து சொன்னாங்களாம், அந்த 3 நிலையும் எனக்கு வேண்டாம், அந்த 3 நிலையும் எனக்கு வேண்டாம், எப்படி வேண்டுமா அப்படின் போது சொன்னாலாம், அது ஒரு நாள் என் மகன் சின்ன குழந்தையாக இருக்கிறான், பள்ளிக்கு போயிட்டு திரும்பி வருகிறான் பொழுது பள்ளியிலே அவன் ஏதோ ஒரு தப்பு செஞ்சு விடுகிறான், தவறு செஞ்சு விட்டு நேராக என்கிட்ட ஓடி வந்தான், என்னை கட்டி பிடிச்சிக்கிட்டு அவன் சொன்ன வார்த்தை, அம்மா நான் தப்பு செஞ்சிட்டமா என்னை மன்னிச்சுக்குங்கம்மா, அப்பா நான் தப்பு செஞ்சிட்டமா என்னை மன்னிச்சுக்குங்கம்மா என்று சொல்லி அவன் கதறினான். அந்த 5 நிமிடம் அழுதான். நான் சொன்னேன், அம்மாடா நான் மன்னிச்சிட்டேன்டா, அழுகாதடா என்று சொன்னேன். ஆனால் அந்த தவறு அவனுக்கு உள்ளத்திலே மிக பெரியதாக இருந்தது. அந்த தவறிலிருந்து அவன் வெளிவர வேண்டும் என்பதற்காக அந்த 5 நிமிடம் அவன் கதறி என்னுடைய கரங்களை பற்றி கொண்டு கட்டி பிடித்து அவன் அழுதானே, அந்த 5 நிமிஷம் எனக்கு வேணும் அப்படின்னு. அன்பு சகோதரமே, நற்கருணை ஆண்டவர் இன்னைக்கு எதை நம்மிடமிருந்து கேட்கிறார் தெரியுங்களா? அந்த 5 நிமிடத்தை என்னுடைய மகள் தன்னுடைய பாவத்தை, தன்னுடைய பலவீனத்தை, தன்னுடைய தீமையை, தன்னுடைய வாழ்க்கை பாதையை உணர்ந்து, ஆண்டவரே அப்பா நான் தப்பு செஞ்சிருக்கிறேன், நான் தவறு செய்து விட்டேன், உம்முடைய பிரசன்னத்திலே உம்முடைய மகனாக வாழ எனக்கு தகுதி இல்லை, என்னுடைய ஊழியக்காரனாக ஏற்றுக்கொள்ளும் என்ற அந்த ஊதாரி மகனை போல இறைவனுடைய பிரசன்னத்திலே நாம் வர அவர் ஆசைப்படுகிறார். அந்த 5 நிமிடத்தை எப்படி நாம் கொடுக்க போகின்றோம் அன்புக்குரிய, அது திருப்படியின் வழியாக இருக்கலாம், ஆராதனையின் வழியாக இருக்கலாம், தவ முயற்சியின் வழியாக இருக்கலாம், அல்லது ஒப்புரவு என்ற திருவிருட்சாதன் வழியாக இருக்கலாம். இறைவனுடைய பிரசன்னத்தில் சீராக் புத்தகம் சொல்லும், ஆண்டவரை சிக்கன பிடித்துக் கொள்ளுங்கள், அவரை விட்டு விலகாது என்று. அந்த ஆண்டவரை சிக்கன பிடித்துக் கொள்ள வேண்டும் என்றால் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்த்து ஒரு 5 நிமிடம் நம்மையே ஒப்புக் கொடுப்போம். அந்த தாய் விரும்பியது போல தாயும் தந்தையுமாக இருக்கக்கூடிய நம்முடைய தெய்வம் நமக்காக, நம்முடைய மன மாற்றத்திற்காக அவர் ஏங்கிக் கொண்டிருக்கின்றார். அன்புக்குரிய சகோதரவி, யோவான் நற்செய்தி 15வது அதிகாரத்தில் நாம் படிக்கின்றோம், நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கொடிகள் என்று. அந்த திராட்சை செடியோடு அந்த கொடிகள் இணைந்திருக்கும் பொழுதுதான் அதிலே பலன் தரும், இணைந்திருக்கும் பொழுதுதான் அங்கு மாற்றம் வரும் என்று. அன்புக்குரியவர்களே, அந்த வார்த்தை யோவான் 15:1 முதல் 6 முடிய உள்ள வார்த்தைகளை படித்து பாருங்கள். அதில் பயன்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு வார்த்தை இணைவு என்ற ஒரு வார்த்தை. அந்த செடி அந்த கொடியோடு இணைந்திருந்தால், நீங்கள் என்னோடு இணைந்திருந்தால், அந்த இணைந்திருந்தால் என்ற வார்த்தை மட்டும் 6 முறை அதிலே குறிப்பிடப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, காரணம் என்ன? ஒரு மகள் இறைவனோடு இணைந்திருக்கும் பொழுது, ஒரு கிறிஸ்தவன் தன்னுடைய கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது மட்டும்தான் அங்கு என்ன ஏற்படும்? மாற்றம் ஏற்படும். அந்த மாற்றம் ஏற்படும் பொழுது நாம் எவ்வாறு இருப்போம்? இறைவனுடைய பார்வை நம் மீது படும். அவர் பார்வை நம் மீது பட்டுவிட்டது என்றால் 2 கொரிந்தியர் 12:9 பவுலடிகளார் அழகாக சொல்வார்கள், என்னுடைய அருள் உனக்கு போதும். My grace is sufficient for you. இந்த உலகத்திலே வேற எதுவும் தேவையில்லை. என்ன தேவை? ஆண்டவருடைய அருள் மட்டும் இருந்தால் மற்றவை எல்லாம் நம்மை தேடி வரும். அன்புக்குரிய சகோதரமே, இந்த இனிய நாட்களிலே பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய அந்த சிலுவை பாடுகளை, அவருடைய துன்பத்தை நாம் தியானிக்கக்கூடிய அந்த வேளையிலே நம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்து நம்மிலே ஒரு மாற்றத்தையும், அந்த மாற்றத்தின் வழியாக இறைவனுடைய பிரசன்னத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து நம்முடைய குடும்பங்களுக்கு தேவையான அருள் வளங்களை, ஆசீர்வாதங்களை நிறைவாக பெறவும், நம்முடைய வாழ்க்கை பாதையிலே காற்று வரலாம், நம்முடைய படகு அலைகடிக்கப்படலாம்,
அது தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம். அதை பற்றி கவலைப்படாமல் என்னோடு என்னுடைய ஆண்டவர் தலையணை வைத்து படுத்திருந்தாலும் என்னை கரம் பிடித்து வழி நடத்தி கொண்டிருக்கிறார். என்னுடைய வாழ்க்கை பயணத்திலே அவரும் பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்ற ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்திக் கொள்வோம். அந்த இறை நம்பிக்கையிலே தொடர்ந்து வாழ நாம் முயற்சி எடுப்போம். திருப்பாடல் 37 4 மற்றும் 5 வார்த்தையில் இவ்வாறு சொல்கிறது: ஆண்டவரிலே மகிழ்ச்சிக்குள், உன் உள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார். உன் வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடு, அவரையே நம்பியிரு என்று கேட்ட இறை வார்த்தைகளை இந்த நேரத்திலே உள்ளத்தின் ஆழத்திலே இருத்தி ஒரு பாடல் வழியாக நம்மை ஒப்பு கொடுப்போம். இறைவன் நம்மை பார்க்கவும், இறைவனுடைய பிரசன்னத்திலே மனம் விதும்பி மனம் தழும்பி, மகனே மகளே திரும்பி வா திருந்தி வா என்ற அந்த வார்த்தையை உணர்ந்தவர்களாய் அந்த 5 நிமிடங்களை போல இந்த நிமிடங்களை நற்கருணை ஆண்டவரை மட்டும் உற்று பார்த்து நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கைகளை ஒப்பு கொடுத்து இந்த பாடலை ஜெபமாக மாற்றுவோமா? ಬಂದಿದೆ ನಿನ್ನ ನಾಲುಗೆ ಕಡೆ, ನಂಬಿ ಬಂದಿದೆ ನಿನ್ನ ನಾಲುಗೆ ಕಡೆ, ತುಂಬಿ ಬಂದೆ ಎನ್ನ ಅರಸಿ ಬೀತರೆ, ಕಂಬಿಯಾಗದಂಗೆ ಎನ್ನ ನಡೆಸಿ ಬಂದರೆ, ಆರಾಧನೆ ಅಪ್ಪ ಆರಾಧನೆ, ಯೇಸುವೇ ನಿನಗ ಆರಾಧನೆ, ನಿನ್ನ ಕವನ ತುಂಬಿ ಹೊಸ ಕಥೆಯ ಹಾಡಿ, ಯೇಸುವೇ ನಿನ್ನ ಮೆಚ್ಚಿ ಬಂದೆ. ಕನಸು ಒಡೆದೋಲೆಯು ಪಟ್ಟ ಪಾಡುಂದ ಮನಸ್ಸು ಮುರದೋಲೆಯು, ಎನಗಡುವ ಒಂದೇ ಬದುಕ ನಿನ್ನ ಕೋಣ ಬದುಕಿನ ಎಂದು, ನಿನ್ನ ದಾರಿ ಬಂದಿರ ನಾಯಿಂದು, ನಿನಗಡುವ ಒಂದೇ ಬದುಕ ನಿನ್ನ ಕೋಡ ಬದುಕಿನ ಎಂದು, ನಿನ್ನ ದಾರಿ ಬಂದಿದೆ ನಾಯಿಂದು. ಆರಾಧನೆ ಅಪ್ಪ ಆರಾಧನೆ, ಯೇಸುವೇ ನಿನಗ
ಕ್ರಿಸ್ತವ ಕಲೆಯಾಗಿ ನೀ ಮಾತಿದೆ ನಾವು ನೀಯಾದ ಒಳಿತೆಲ್ಲ ನೀ ಬೀತಿದೆ ನಿನಗಾಗಿ ನಿನ್ನವ ತಂದ ನಿನಗಾಗಿ ಎನ್ನವ ತಂದು ನಿನಗಿಂದೆ ಬಣ್ಣನೆ ನಾಯೆಂದು ನಿನಗಾಗಿ ನಿನ್ನವೆ ತಂದ ನಿನಗಾಗಿ ಎನ್ನವೆ ತಂದು ನಿನಗಿಂದೆ ಬಣ್ಣೆನೆ ನಾಯೆಂದು ಆರಾಧನೆ ಅಪ್ಪ ಆರಾಧನೆ ಯೇಸುವೇ ನಿನಗ ಆರಾಧನೆ ನಿನ್ನ ಗವವ ತುಂಬಿ ಹೊಸ ಕಥೆಯ ಹಾಡಿ ಯೇಸುವೇ ನಿನ್ನ ಮೆಚ್ಚಿ ಬಂದೆ ನೀ ಬಂದಿದೆ ನಿನ್ನ ನಾಲಗೆ ಕಡೆ ನಂಬಿ ಬಂದಿದೆ ನಿನ್ನ ಕಾಲುಗೆ ಕಡೆ ತುಂಬಿ ಬಂದೆ ಎನ್ನ ಅರಸಿ ಬೀತರೆ ಕಮ್ಮಿ ಆಗಾದಂಗೆ ಎನ್ನ ನಡೆಸಿ ಬಂದರೆ ನಂಬಿ ಬಂದಿದೆ ನಿನ್ನ ನಾಲುಗೆ ಕಡೆ ನಂಬಿ ಬಂದಿದೆ ನಿನ್ನ ಕಾಲುಗೆ ಕಡೆ ತುಂಬಿ ಬಗ್ಗೆ ಎನ್ನ ಅರಸಿ ಬೀತರೆ ಕಮ್ಮಿ ಆಗಲಗೆ ಎನ್ನ ನಡೆಸಿ ಬಂದರೆ ಆರಾಧನೆ ಅಪ್ಪ ಆರಾಧನೆ ಯೇಸುವೇ ನಿನಗ ಆರಾಧನೆ ನಿನ್ನ ಗಮನ ತುಂಬಿ ಹೊಸ ಕರೆಯಾಡಿ ಯೇಸುವೇ ನಿನ್ನ ಮೆಚ್ಚಿ ಬನ್ನಿ யோவான் செய்தி 14வது அதிகாரம் 1வது வார்த்தை இவ்வாறு சொல்கிறது, நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று. அந்த நாட்களுடைய ஆண்டவரிடத்திலே நம்பிக்கை கொண்டவர்களாய் தொடர்ந்து வரக்கூடிய நம்முடைய வாழ்க்கை பாதையிலும் நம்முடைய குடும்பங்களும் அவரை பற்றி கொண்டு அவருக்கு உகந்த ஒரு பிள்ளைகளாக இருக்க நாம் மனம் மாறி அந்த ஆண்டவரை பற்றி கொள்வோம். இன்றைய நாளிலே இந்த வேளையிலே ஆண்டவரை பார்த்து நாம் கேட்போமா? ஸ்டே வித் அஸ் ஓ லார்ட் ஆல்வேஸ். நான் உம்மை விட்டு விலகி போகலாம், என்னுடைய குடும்பம் என்னை உம்மை விட்டு விலகி போகலாம், உம்முடைய பிரசன்னத்தை விட்டு விலகி போகலாம், ஆனால் நீங்கள் மட்டும் எங்களை விட்டு விலகி போய்விடாதீர்கள். ஒரு நொடி பொழுது அவர் நம்மை விட்டு விலகி போய்விட்டார் என்றால், நம்மை புறக்கணித்து விட்டார் என்றால், நம்மை கைவிட்டு விட்டார் என்றால், நம்முடைய நிலை இந்த உலகத்திலே என்னவாக இருக்கும்? தூசியாக, குப்பையாக, அதைவிட கொடுமையாக மாறிவிடும். அன்புக்குரிய சகோதரமே, அந்த ஆண்டவரை பார்த்து இந்த நேரத்தில் இறுதி ஜெபத்திற்காக நாம் நடந்தால் படியிடுவோம். ஒரு பாடலை எடுத்துக்கொண்டு இந்த பாடலை நாம் பாடி இறைவனுடைய பிரசன்னத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். இறைவன் சொல்வது போல, உள்ளம் கலங்க வேண்டாம், என் மீது நம்பிக்கை வையுங்கள் என்று. அந்த ஆண்டவரே, உன் மீது நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன், உடைய பிரசன்னம் தொடர்ந்து என்னை வழிநடத்தட்டும். குறிப்பாக மாதா டிவி வழியாக இந்த ஆராதனையிலே பங்கெடுத்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா மக்களையும், எல்லா குடும்பங்களையும், இந்த அகில உலகத்தில் இருக்கக்கூடிய நோயாளிகள், உடல் அளவிலே உள்ளத்தளவிலே எனும் துன்பப்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள், எனும் குடும்ப அளவிலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தை இந்த நேரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து இந்த பாடின் வழியாக நாம் பாடி ஜெபத்திற்கு கடந்து செல்வோம். உம்மை விட்ட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட்ட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா, நீங்க
போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்ட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. ஆபிரகாமின் தேவனும் நீர்தானையா, ஈசாக்கின் தேவனும் நீர்தானையா, யாக்கோபின் தேவனும் நீர்தானையா, என்னுடைய தெய்வமும் நீர்தானையா. ஆபிரகாமின் தேவனும் நீர்தானையா, ஈசாக்கின் தேவனும் நீர்தானையா, யாக்கோபின் தேவனும் நீர்தானையா, என்னுடைய தெய்வமும் நீர்தானையா. என்னுடைய உழைப்பை யாருமே பறித்து கொண்டாலும் என் தலை உயர்த்துபவர் நீர்தானையா. என்னுடைய உழைப்பை யார் வந்து பறித்து கொண்டாலும் என் தலை உயர்த்துபவர் நீர்தானையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. நேற்று இன்று மாறாத எங்களுடைய பரிசுத்தமுள்ள இறைவா, இந்த அருமையான வேளைகளை போற்றுகிறோம், புகழுகிறோம், நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. என்னுடைய வாழ்க்கை பாதைகளை நம்முடைய கரத்திலே முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதோ அன்று அந்த சீடர்களைப் போல எங்களுடைய வாழ்க்கை படகானது இந்த காலகட்டத்திலே தத்தளித்துக் கொண்டிருக்கிறது தகப்பனே. போராட்டங்கள், உடல் நோய்கள், சவால்கள், உள்ள நோய்கள், இன்னும் சொல்ல முடியாத, விவரிக்க முடியாத வருத்தங்கள் அப்பா தாங்க முடியல ஆண்டவரே. இதோ எங்களால வாழ முடியல ஆண்டவரே, வாழ தெரியல தகப்பனே. இதோ நீங்க போதும் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே நீங்கள் போதும் என்ற அந்த ஒரு முடிவை இந்த நாளிலே எடுக்க எங்களுக்கு தேவையான ஆற்றலை, பலத்தை தாரும் ஆண்டவரே. குறிப்பாக இந்த ஆராதனைகளே பங்கெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மகனையும் தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். யோவான் 15:5 சொன்னீரே, என்னை விட்டு உங்களால் ஒன்றும் செய்ய இயலாது என்று சொன்னீரே தகப்பனே. ஆம் ஆண்டவரே, அதை உணர்ந்து பார்க்கிறோம். உம்முடைய பிரசன்னத்தை விட்டு விலகி நாங்கள் எதுவும் செய்ய முடியாது என்பதை உணர்ந்து எங்களுடைய வாழ்க்கை பாதைகளை, குடும்பங்களை, உறவுகளை உம்முடைய கரத்திலே ஆண்டவரே முழுமையாக ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆற்றல் படுத்துங்க ஆண்டவரே, பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஜாதே கணங்காதே என்று சொன்னீரே தகப்பனே. இதோ கலக்கத்தோடு இருக்கக்கூடிய அந்த மகளை உற்று பாரு ஆண்டவரே. உடைய பரிசுத்த பிரசனம் இந்த நேரத்தில் ஆண்டவரே பொறுப்பெடுத்துக் கொள்ளட்டும் ஆண்டவரே. எனக்கு தேவையான உடல் நலன்களை, உள்ள நலன்களை நிறைவாக தாரும். குறிப்பாக இந்த அகில உலகத்தை உடைய கரத்திலே ஆண்டவரே ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. தீமையினுடைய ஆதிக்கமும் பல்வேறு வகையான பொல்லாப்புகளும் ஆண்டவரே இந்த அகில உலகத்தை ஆண்டவரே தாக்காதவனம் நிதாமே ஆண்டவரே உடைய வல்லமை நிறைந்த கரத்தினால், உடைய வாழ்வு தரக்கூடிய பிரசனத்தினால் பாதுகாத்து ஆண்டவரே வழி நடத்துங்க ஆண்டவரே. வலாகாத காரியம் ஒன்றுமே இல்லை தகப்பனே. எல்லா காரியங்களும் லேசான காரியம் ஆண்டவரே. இதோ இந்த நேரத்திலே உடைய வல்லமை தரக்கூடிய பிரசன்னத்திலே உம்மை மட்டுமே நம்பி அப்பா இந்த காரியம் நடக்கணும், எனக்கு நடக்கணும், என்னுடைய குடும்பத்திற்கு நடக்கணும், என்னுடைய உறவுகளுக்கு நடக்கணும் என்று சொல்லி கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மகனையும் உற்று பாரும் தகப்பனே. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு செவி சாய்ப்பேன் என்று சொன்னீரே. இதோ நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மகனையும் உற்று பாரும் ஆண்டவரே.
நீங்க பார்த்தா போதும் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை மாற்றம் பெறும், என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு உயிரோட்டம் பெறும். எனக்கு தேவையான ஆற்றலை, பலத்தை, தூயாவினுடைய கொடைகளை நாங்கள் பெற்றுக்கொண்டு உமக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ முடியும் தகப்பனே. அப்பா, உடைய அன்பு பெரியது, உடைய ஆசீர்வாதம் பெரியது தகப்பனே. உடைய மேலான வல்லமை தரக்கூடிய அன்பு பிரசன்னத்தை உணர்ந்தவர்களால் எங்களையும் எங்களுடைய குடும்பங்களையும் உறவுகளையும் ஏன் அந்த அகில உலகத்தையும் தாழ்த்து ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் வழி நடத்துவீராக. இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். புயலே வருணடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனித இதனை அறிய இயலா குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்போம். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்ந்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உம் திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம்.